இன்னைக்கு நான் உங்களை எங்கே கூட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம் ஹம்பி விஜயநகரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய விஜய விட்டரா டெம்பிள் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, 50 ரூபாய் நோட்டு. அந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பி தேர்னு ஒரு தேர் இருக்கும். ஸோ அந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த டெம்பிள் பற்றின விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டெம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 56 தூண்கள் இருக்குது. இசை தூண்கள் நம்ம மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு தூணை தட்டணும் அப்படின்னாலுமே டிஃப்ரெண்டான சவுண்ட் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆர்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 1600 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக விளாகுக்குள்ளே போகலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். நம்ம லொக்கேஷனுக்கு என்ட்ரானதும் கீழே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்தது. எந்த மாதிரி கடைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைவினையிலேயே செய்யக்கூடிய கையாலேயே நிறைய ஆர்ட்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையா பொருள் வச்சுருந்தாங்க கடையில். ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே ஒர்த்தாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா வந்து சின்ன நுணுக்கமான பொருட்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக உள்ளே போகலாம். ஸோ கீழே வந்து இப்படி தான் இருக்கும். 6 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. 6 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பர் பர்சனுக்கு 30 ரூபா. எதுக்காக அப்படின்னா கீழேருந்து மேலே 2 கிலோமீட்டர் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் கூப்பிட்டு போவாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஓட்டுறவங்க எல்லாமே லேடி டிரைவர் தான். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன் வந்து வெஹிக்கிள் மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் வந்து ரொம்ப பழமையான டெம்பிள். ஸோ வண்டியில் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷனுக்கு அந்த டெம்பிள் வந்து இன்னும் ரொம்ப சேதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வச்சு நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பாருங்கள், ஓட்டுறவங்க எல்லாமே லேடிஸ் டிரைவர் தான். ஓகே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பெரிய லைனாக இருக்குது, உள்ளே போகலாம். நம்ம கூட இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸும் நம்ம கூட வந்திருந்தாங்க விசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பாறைகளால் ஆன பகுதின்றனால அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளை வச்சு நிறையா கட்டடங்கள் வந்து செதுக்கியிருந்தாங்க. இப்போ இந்த 2 கிலோமீட்டர் போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அங்கங்கே நிறையா சின்ன கட்டடங்கள் எல்லாமே பார்க்க முடியும், அந்த காலத்தில் கட்டினது. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் தென் தூரத்தில் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் பிறந்த மலை இருக்கும். அதை பற்றி நான் vlog ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்கள். இந்த மலை தான் ஹனுமன் பிறந்த மலை, அஞ்சனாத்ரி ஹில்லுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டோம். நம்மளை கூப்பிட்டு வந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமன் டிரைவர் தான். ஸோ இங்கே பாருங்கள், வாய்ஸ் ஆர்மி இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இப்படி சேதமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தோற்றம் அளிக்குது. நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா கம்பல்சரி டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சைடில் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் பில்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக QR கோட் ஸ்கேனர் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் மேப் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வித்தலா டெம்பிள்னு சொல்லி இருக்குங்களா, இதில் வந்து ஃபுல் மேப் இருக்குது. வேணுன்றவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம், அவங்கள்ட்ட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிக்கெட் வேலிடேட்டி பார்த்திங்க அப்படின்னா 1 டே மட்டும்தான். இது வந்து ஒரு 3 இடத்துக்கு 4 இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பர் பர்சன் வந்து 35 ரூபா தான் வாங்குறாங்க. அதுவும் 15 வயசுக்குள்ளார இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபா தான். உண்மையாகவே ஒரு ஒர்த்தான விஷயம், நல்ல விஷயம். சரி, ஓகே, நம்ம உள்ளே போகலாமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ வாய்ஸ் நம்ம வந்து டிக்கெட்டை உள்ள செக்யூரிட்டிகிட்ட என்ட்ரன்ஸில் காமிச்சிட்டு உள்ளே போக போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தேர். நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து இசை எழுப்பக்கூடிய கல்தூண் இருக்குது வாய்ஸ் ஆர்மி. நான் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். போயிட்டு பக்கத்தில் நின்று நம்ம சவுண்ட்லாம் கொடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பழமையாக டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா, பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மியூசிக் வரும், இசை வரக்கூடிய தூண்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது. 56 தூண்கள் இருக்குது, இங்கே இருக்குது. அண்ட் தென் இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த தூண்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இசைன்றது வரும். நான் எல்லாமே பக்கத்தில் போய் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேரை பற்றி பார்த்தே ஆகணும் வாய்ஸ் ஆர்மி. வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்தில். ஸோ இங்கே பாருங்கள் வாய்ஸ் ஆர்மி, இதுதான் வந்து நம்ம 50 ரூபாய் நோட்டில் பார்க்கக்கூடிய கல் தேர், ஹம்பி டெம்பிள் தேர். இந்த தேரில் வந்து எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சக்கரங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து பழங்காலத்தில் வந்து இந்த சக்கரங்கள் வந்து சுழலக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து இந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அசைக்க முடியாத மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த தேர் வந்து ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்த தேர் தானாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தேருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிஃபண்ட் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எலிஃபண்ட் ஸ்டாச்சு வந்து இப்போ வந்து வடிவமைக்கப்பட்டதாமா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு குதிரை சிலை தான் இருந்ததாமா. அங்கே பாருங்கள், அதோட டேமேஜ் ஆன பீஸ் தெரியுது பார்த்தீங்களா? குதிரையோட வால் கால் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இது என்னாச்சு அப்படின்னா போர்க்காலகட்ட டைமில் வந்து நிறைய பேர் வந்து இதை சேதப்படுத்திட்டாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரை சிலை வந்து டேமேஜ் ஆனதுனால அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த எலிஃபண்ட் சிலையை வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரம் வந்து இருந்ததாமா. அந்த கோபுரமும் பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பழங்காலத்து ஃபோட்டோவில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கோபுரத்துக்குள்ளார ஒரு சாமி இருக்குது. அது என்ன சாமின்றதை நான் காட்டுறேன். கோபுரம் இல்லை, சரி, இந்த தேருக்குள்ளார ஒரு சாமி இருக்குது. அது என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ கருடனோட சிலை தான் வந்து இந்த தேருக்குள்ளார இருக்குது வாய்ஸ் ஆர்மி. நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், ரெக்கையெல்லாம் இருக்குது. அண்ட் தென் மேலே வந்து இந்த நாமம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கருடனோட சிலை தான் இந்த தேருக்குள்ளார இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள் வாய்ஸ் ஆர்மி, ஹம்பி தேருன்னு போட்டிருக்காங்களா? சேம் இதே தான் வந்து இந்த தேர் இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு சைடில் இன்னொரு பக்கம் பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தேரில் என்ன இருக்கோ அதே தான் வந்து, ஸோ இந்த நோட்டில் என்ன இருக்கோ அதே தேர் தான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் வாய்ஸ் ஆர்மி, இந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் தூண் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம மதுரையில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தூண்கள் தான் வந்து இங்கேயும் இருக்குது. மொத்தம் எத்தனை தூண்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 56 மியூசிக்கல் தூண்கள் இருக்குது. ஓகேங்களா? பெரிய பெரிய தூண்களுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தூண்கள் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த தூண்களை வந்து நம்ம தட்டணும் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து இந்த சரிகமா பதனின்னு சொல்லுவோம் இல்லையா? மியூசிக்கலோட டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மிருதங்கம், கடம், கஞ்சீரா, தபேலா, வீணை, புல்லாங்குழல், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரக்கூடிய சவுண்ட் வந்து இந்த தூணில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து இதை போய் டச் பண்ணியோ இல்லை தட்டியோ வந்து அதோட ஒலியை வந்து கேட்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தூணுக்கு அடியில் வந்து QR கோடு ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தூணில் என்ன மியூசிக் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கேட்க முடியும். சேம் அதே மாதிரி தான் இந்த தூணுக்கு என்ன மியூசிக் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு தூணுக்கு அடியிலையுமே வந்து ஒரு QR ஸ்கேனர் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இந்த தூணில் வந்து என்ன மாதிரி சவுண்டு வரும் அப்படின்றத. இதை தட்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெறுங்கையால் தட்டினா ஓசை வராதாமா. அதனால் வந்து என்ன பண்ணோம்னா இந்த சந்தன குச்சி இல்லைன்னா சின்ன குச்சி இருக்குது, அந்த குச்சி வச்சு நம்ம தட்டினோம் அப்படின்னா தான் சவுண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, எனக்கு பின்னாடி பாருங்கள், எக்கச்சக்கமான தூண்கள் இதே மாதிரி நிறையா குட்டி குட்டியாக நிறையா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எவ்வளோ தூண்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தூணை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பிரிட்டிஷர்லாம் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இந்த தூணில் வந்து ஒரு தூண்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் சவுண்ட் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. என்னென்னா இந்த தூணுக்கு நடுவில் வந்து உள்ள ஏதாவது எம்டி ஸ்பேஸ் இருக்குமோ, அதனால தான் நம்ம தட்டும்போது ஒரு தூண்லேயும் ஒரு மாதிரி சவுண்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தூண் வந்து உடச்சே பார்த்துருக்காங்க. உள்ளே வந்து எந்த ஒரு எம்டி ஸ்பேஸுமே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து கல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு அதிசயமாக இருந்திருக்கு. எப்படி வந்து இந்த தூணில் வந்து சவுண்டு வருது அப்படின்றது அவங்களுக்கே ஒரு புரியப்படாத விதமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், விஜயநகர பேரரசு டைமில் வந்து எந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ மார்வலஸான இடம் பாருங்கள்.
சொல்லுவாங்கல்ல செதுக்கி இருக்காண்டான்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, சேம் அதே மாதிரி தான் ஒன்றும் சும்மா பார்த்து செஞ்சுருக்காங்க, செதுக்கி இருக்காங்க. வேற லெவலில் ஒரு மிராக்கலான விஷயம். தேர் கல் தேர் ஹம்பி வேற மாதிரி இருக்கு இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் பாருங்க, இங்கே பாருங்க தெரியுதுங்களா, அங்கங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு தூண் இருக்குது, இங்கே ஒரு தூண் இருக்குது, இங்கே ஒரு தூண், இன்னும் உள்ளேயும் நிறைய தூண் இருக்குது. அங்கே ஒரு தூண் இருக்குது. அப்புறம் உள்ளே பாருங்கள் தெரியுதுங்களா, இங்கே ஒரு தூண், அங்கே ஒரு தூண், அங்கே ஒன்று, இது மாதிரி மொத்தம் வந்து ஒரு 56 தூண்கள் இருக்குது. 56 தூண்கள்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தூணை போய் தட்டணும் அப்படின்னாலுமே சவுண்டுன்றது வரும். வேற லெவலில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மியூசிக்கல் சவுண்ட் வரக்கூடிய தூண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய இடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்குள்ளார போக முடியாது. பட் ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி சவுண்ட் வந்து வரும். பட் இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான சவுண்ட் வரும். நான் உங்களுக்கு எல்லாமே அதை காட்டுறேன். இங்கே இருக்க மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இன்னொரு மண்டபம் இருக்குது. ஸோ இந்த மண்டபத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி சவுண்டுன்றது வரும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்குள்ளார என்ட்ராக இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய மண்டபம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தூண் வந்து எந்த மாதிரி அவங்க வடிவமைச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் பாருங்கள், அப்பா இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு தூண்லேயே வந்து அவங்க எந்தெந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி வடிவமைக்காங்க. ஒரு தூணுமே பாருங்க ஒரு விதமா செதுக்கியிருக்காங்க, தெரியுதுங்களா. இந்த இடம்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் படுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஸோ உள்ளே மேலே ஏற கலவு பண்ணலன்னு நினைக்கிறேன் வைஃபருங்க. அதனால் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இருக்க பீப்புளால் கூட இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரிலாம் செதுக்க முடியுமான்னு தெரில. எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்டோனுமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இது ஒன்று மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்னும் நிறையா மண்டபம் இருக்குங்க. அது அந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, இன்னும் அந்த பக்கம் இருக்குது. எக்கச்சக்கமான மண்டபம் இந்த இடத்த சுற்றி இருக்குது. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பில்லர் இருக்குது. இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். காதை இப்படி இதில் வச்சுட்டு மைக்கு கிட்டே வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து காது வச்சு கேட்டிங்கன்னா தான் நல்லா கிளியராக கேட்கும், விதமான சவுண்டெல்லாம் கேட்கும். பட் இது வந்து அந்தளவுக்கு கேட்குமான்றதில்ல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் தான். ஆனால் ஒரிஜினல் வந்து எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது. நமக்கு வந்து அது உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக தான் அந்த QR ஸ்கேனர் கொடுத்து நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து இங்கே வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயினான டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஒரு சிங்கம் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு சிற்பங்க வந்து எல்லாமே கீழே செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்கே அதுக்கப்புறம் அந்த இங்கே இருக்குது பாருங்க, வாய் வச்ச மாதிரி எல்லா துள்ளியுமே நம்மளால் பார்க்க முடியும், தெரியுதுங்களா. ஸோ
ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா யாழின்னு சொல்லுவாங்களாமா. யானையை விட மிகவும் பலம் வாய்ந்த ஒரு மிருகம் அம்மா. அந்த காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புராணங்களில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதை பற்றின உண்மையான டீட்டெயில் வந்து சரியாக தெரில. பட் வந்து இவங்க வந்து சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு விலங்காக இந்த போர்க்காலத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பேர் தான் யாழின்னு சொல்கிறாங்க இந்த விலங்கோட பேர். ஸோ அதனால தான் வந்து எல்லா தூண்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமலோட ஸ்டாச்சு வந்து இப்போ செதுக்கி வச்சுருக்காங்க. போர்களுக்கெல்லாம் வந்து இந்த அனிமலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அது மேலே தான் வந்து வீரர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். வீரர்கள்லாம் உட்காந்து சண்டை போடுற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி தான் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த தூண்லாம் பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கும்போது இந்த தூண் எல்லாமே வந்து வந்திருக்கும். தமிழ் புக்கில் கவர் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூணோட ஸ்டாச்சு, அதாவது பிரிண்ட் ஃபோட்டோ தான் வந்து முன்னாடி கவர் பேஜாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தூண்கள் தான் இந்த தூண். ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 9th or 10th சம்திங் தான் வந்து இந்த தூண் மாதிரி போட்டு தமிழ் புக்கோட கவர் பேஜில் இந்த தூண் தான் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக தெரியுது. யாழின்னு சொல்லிட்டு யானை மாதிரியே இருக்குமாம்மா. பட் யாருனாலையுமே அடக்க முடியாது. மிகவும் பலசாலியான ஒரு அனிமல். மேலே வந்து போர் வீரர்கள் உட்காந்துருக்காங்க. பாருங்க, ரொம்ப ஜைஜான்டிக்கான ஒரு அனிமல்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம உள்ள டெம்பிள்குள்ளார போகலாம். ஸோ இவ்வளோ ஒரு புனிதமான இடம் பாருங்கள். நம்ம ரூபாய் நோட்லலாம் இருக்கக்கூடிய இந்த தேர் இருக்க இடம், இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இடம்லாம் கல் தூண்லாம் வச்சு இசை தூண்லாம் வர்ற மாதிரி வச்சுருக்கு. சிறப்பு வாய்ந்த இடத்துல தான் நிறையா கிளாமர் சாங்லாம் நம்ம தமிழ் சினிமாக்களில் நிறையா பாட்டில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாட்டிலலாம் வந்து நல்ல விதமாக கூட எடுத்திருக்காங்க. அடி நேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் அவர்களும் ஜோதிகா அவர்களும் நடித்த ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அந்த தேருக்குள்ளார ஏறி இவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். சாமி இருக்கக்கூடிய தேருக்குள்ளார ஏறி இவங்க டான்ஸ் ஆடுறாங்க இந்த பாட்டில். அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த மெய்தீண்டாயின்னு சொல்லிட்டு ஒரு சாங். இது வந்து ஒரு பக்கான கிளாமர் சாங். கோயிலுக்குள்ளார ஒரு கிளாமர் சாங் அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பாட்டெலாம் ஹம்பியில் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நான் போகிறேன். ஸோ இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து நம்ம போய் பார்க்க போகிற விருப்பாட்சா டெம்பிள், அதுக்கப்புறம் இன்னும் அந்த குயின்ஸ் பாத் இருக்கும், அப்புறம் யானை இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்து இந்த இடத்த சுற்றி எடுத்திருக்காங்க, ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த தமிழ் சினிமா பாடல்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் அட்டாச் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ உள்ளே வந்து கோயிலுக்குள்ளார போகிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. செப்பலெல்லாம் வெளியில் கழட்டிட்டு தான் போடுமா. நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸ் வந்து இங்கெல்லாம் விசிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரைடான விஷயம். ஸோ ஃபார் மீ ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாறையில் வந்து எப்படின்னா ஹோல் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எப்படி வந்து உடையாமல் போட்டாங்க அப்படின்றது ஒரு நிறைய பேர் வந்து அதிசயமாக பார்க்கக்கூடிய விஷயம். பாருங்கள், எல்லாமே இந்த கருங்கல்ல வந்து ஹோல் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து என்னென்னா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து அழகாக விழும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பாருங்கள் நிறைய பேர் இங்கே தண்ணிலாம் ஊற்றி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஊற்றுக்கா, இப்படி கிராஸாக ஊற்றணும். பக்கா வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ தண்ணி வந்து எப்படி கீழே விழுவுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்படி அந்த தெரியுதுங்களா. ஸோ அழகாக வந்து மேலே இருக்க தண்ணி வந்து கரெக்டாக வந்து நம்ம மேலே ஊற்றணும் அப்படின்னா அது அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே கரெக்டாக இந்த ஹோல்குள்ளார விழுகிற மாதிரி விழுந்து அப்படி இங்கே வர்ற மாதிரி அந்த காலத்தில் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக வந்து சிற்பம்லாம் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். செம்ம மார்வலஸான ஒரு விஷயம் இது. அண்ட் தென் இந்த கீழே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்களா சின்ன சின்ன ஒரு மினி கிரியேச்சராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பிள் வந்து இந்த பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி வியூ தெரியுமோ ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கீழே வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடு எல்லாமே சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த ரைட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெம்பிள் எந்த மாதிரி வியூ தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் தென் இவ்வளோ நேரம் இந்த யாழி பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி ஒரு பாருங்கள் எப்படி இருக்குன்றத இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து சூப்பராக வந்து எப்படி பண்ணியிருக்காங்க செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த சிற்பங்களை வந்து செதுக்கினது ஒரு இடமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த அளவுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான விஷயம் அவ்வளோ டீட்டெயிலாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.
இதுதான் அந்த இசை தூண்கள். நமக்கு வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி 4 சைடுமே வந்து இதுக்குள்ளார போக முடியாது. இந்த தூணை தட்டினாலும் சவுண்டுன்றது நமக்கு வரும். தண்ணி ஊற்றுறாங்களா பாருங்க, அதில் வருதுங்களா, அப்படியே கரெக்டாக அந்த ஹோல்லேயே விழுது பாருங்க. இது வந்து எப்படி மார்வலஸாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தென் இந்த சிலையை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க டூரிஸ்ட் கைடு, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு சொல்கிறாங்க டூரிஸ்ட் கைடு சொல்கிறாங்க வைஃபர்மி, நம்ம அவங்களோட என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம். मंदिर का एक फेमस कार्विंग्स है, मल्टी कार्विंग्स। ऐसा है कि पत्थर का 1 to 6 पिक्चर आता है, मतलब 5 पिक्चर। आज देखो एक फ्रॉग जंप करे, क्लियर है, फ्रॉग पैर है, फ्रॉग जंप करे, एक नाग सर्प है। नाग सर्प है, यस दिस ओके, नाग सर्प है, क्लियर। शिवलिंग नाग सर्प है। अच्छा ये शिवलिंग, हाँ यस ये बिल्कुल क्लियर। बड़ा बंदर है, क्लियर है। ओ और ये और बड़ा ये बंदर, और ये छोटा बंदर हो गया। अरे भाई कितना दिमाग था उनमें यार। एक बड़ा बंदर है, क्लियर है। बड़ा बंदर का हैंड है, लेग है, टेल है, नीचे छोटा बंदर का दूध पे गुस्सा है। बड़ा बंदर का दूध पे गुस्सा, बड़ा बंदर। नेक्स्ट फ्लाइंग हनुमान है, प्लंग के जंप करता हनुमान जी। हैंड है, लेफ्ट लेग है, राइट लेग है, टेल है, हैंड है, हनुमान जी। हनुमान जी प्लंग के जंप कर रहा है हनुमान जी। ये है पता ही नहीं है, मतलब कितनी गहराई। ஸோ அவங்க சொன்னதை கேட்டிங்களா? ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு நிறையா புரியுதா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது அனுப்பிட்டு என்னென்னு கேட்டுக்கோங்க. சரி நம்ம உள்ளே போகலாம் வைஃபர்மி. டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கல்வெட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இது என்ன லாங்குவேஜ்னு தெரில, கன்னடமா என்ன லாங்குவேஜ்னு தெரில. உள்ளே வந்து நம்ம போகிறோம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வா வேறு லெவலில் இருக்கு. உள்ள இங்கே பாருங்க, இந்த என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். இது நல்லா பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஆனால் ஒரு சைடு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை. சரி உள்ளே வந்து அந்த சாமி இருக்கும் பார்த்தீங்களா, கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளார வந்து நம்ம போகிறோம். மேலே வந்து கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்து ரொம்பவே கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நிறைய பேர் போகிறாங்க, ஸோ நம்மளும் போகலாம். உள்ள என்ன இருக்குன்னு தெரில, எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளை விட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சிலை வந்து இருக்க வேண்டியது, பட் வந்து சிலை இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து சாமி சிலை வந்து இருக்க வேண்டியது சாமி, பட் வந்து சாமி சிலை வந்து காணோம் பாருங்க. சாமி சிலைக்கு பதிலாக வெறும் அந்த சிலை இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் பார்க்க ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் வந்து ஈரம் கிடையாது, ஃபுல்லாக அந்த வார்னிஷ்னால ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்குது. தென் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க. தொட்டு கும்பிட்டு போவோம். பயங்கரமாக இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, எல்லாரும் வெளில போகிறாங்க, நம்மளும் வெளில போகலாம். எல்லாருமே சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. சாமியே இல்லாத இடத்துக்கு இவ்வளோ பேர் வராங்க. வைஃபர்மி இப்போ வந்து நம்ம உள்ள கோயிலுக்குள்ளார உள்ளே போயிட்டு வந்தோம். அண்ட் தென் எப்பயுமே நம்ம ஊர் வழக்கப்படி பார்த்திங்க அப்படின்னா கோயில் வந்து சுற்றுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காகவே வந்து இந்த பக்கம் போய் கீழே சுற்றிட்டு இந்த பக்கம் வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும் உள்ள. ஸோ இப்போ எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமியை சுற்றி வர்றதுக்காக கீழே அண்டர் கிரவுண்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்மளும் அங்கே தான் போகிறோம். இந்த இடம் வந்து பயங்கர இருட்டாக இருக்கும். கூட்டம் இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் எப்படி தூணுக்குள்ளார நகர்ந்து போகிறாங்க பாருங்க. நம்ம இந்த பக்கம் ஒரு கேப் இருக்குது, நம்ம இதில் போட்டு போயிடலாம். ஸோ இந்த இடம் பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார தான் சாமி இருந்திருக்கு. பட் வந்து இப்போ சாமி சிலையை வந்து காணோம். அந்த இருந்த தடம் மட்டும்தான் தெரியுதே தவிர சாமி சிலையை காணோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபிஷேகம்லாம் பண்ணால் தண்ணி போகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக வந்து தண்ணி போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான குழியாக இருக்குது. மேலே பாருங்கள், அப்படியே சூரியன் வந்து வர்றதுக்கு வெளிச்சம் விட்டுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணால் கேவலமாக இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே கோயிலை சுற்றினா சுற்றி மேலே பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து வர்றதுக்காக அங்கங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து டேரெக்டாக அடிக்குது. இப்போ இதான் வந்து சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். வந்து நீங்கள் பாருங்கள் சைட்லலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க அண்டர் கிரவுண்டில். செம்மையாக இருக்குது இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாமியை வந்து உள்ள அபிஷேகம்லாம் பண்ணாங்க அப்படின்னா சேம் வந்து அந்த தீர்த்தம் வந்து வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து இங்கே ஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைரெக்டாக அது வந்து கீழே விழுகும். ஸோ வந்து ஃபுல்லாக இப்படி போகிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அவ்வளோதான், நம்ம வந்து சாமியை சுற்றி வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போகிறக்கான வழி இது. இங்கே பாருங்கள் வைஃபர்மே இன்னும் அந்த இசைத்தோன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க தட்டி பார்க்க போகிறாங்க. காதை வச்சு கேட்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க தட்டுவாங்க பாருங்கள். எப்படி தட்டுறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி தட்டுறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தூண்களாம் நிறையா தூண் வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து எல்லாம் தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இல்லை தட்டுறாங்க பாருங்கள். உண்மையாகவே சவுண்டு வருது வைஃபர்மி. நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். டிஃப்ரெண்டான சவுண்டு ஒரு துள்ளியுமே பாருங்க. அவர் கேட்டுட்ருக்காரா, தென் அங்கே பாருங்க, அங்கே தட்டி கேட்டுட்ருக்காங்க, பக்கத்தில் தட்டி கேட்டுட்ருக்காங்க, இந்த பக்கம் தட்டி கேட்டுட்ருக்காங்க. எல்லாருமே வந்து தட்டி தட்டி கேட்டுட்ருக்காங்க. நம்மளும் இங்கே ஒன்று இருக்குது, நம்மளும் தட்டி தட்டி கேட்கணுதான். இது உண்மையாக வருது வைஃபர்மி, சவுண்டு நல்லாவே வருது. டூரிஸ்ட் கைடு வந்து அவர் தட்டி தட்டி பார்க்குறாருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இசை தூண்கள் சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே கேட்குது, நல்லா இருக்குது. எக்கச்சக்கமான பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வேறு லெவலில் ஒரு ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மாற்று கருத்தே கிடையாது. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோயிலோட பேக் சைடில் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து பின்னாடி வந்து ஒரு பேக் சைடில் வந்து எல்லோரும் உட்கார மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டு இந்த இடம் இருக்குது. இதுதான் வந்து டெம்பிள், ஓகேங்களா. டெம்பிளோட பேக் சைடு இது. மேலே கோபுரம் தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த டெம்பிள் வந்து ஒரு சுற்றிட்டு நம்ம விலாகை வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த சேனலில் வந்து இன்னும் நிறையா விலாக்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் எல்லாமே உடனே கிடைக்கும் வைஃபர்மி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அஞ்சனாத்ரி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுமன் அவர்கள் பிறந்த இடம் இந்த இடம் தான், ஓகேங்களா. இதை பற்றின vlog நம்ம ஆல்ரெடி சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹனுமன் வந்து பிறந்த இடமா ராமாயணத்தில் சொல்லக்கூடிய கிஷ்கிந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா அஞ்சனாத்ரி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின vlog நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கோயிலோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிலும் வந்து மண்டபம்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த பக்கம் ஒரு ட்ரீ இருக்குது.
எக்கச்சக்கமான பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வழியாக தான் நம்ம வந்த மெயின் என்ட்ரன்ஸ். அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, பட் க்ளோஸில் இருக்குது. பேக் சைடு வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ அது வழியாக வந்து எக்ஸிட் வழி, நம்ம அந்த வழியாக போவோம். இந்த ட்ரீ பாருங்கள், இந்த சம்திங் அரளிப்பூ மாதிரியே ஒரு ட்ரீ இருக்கும்ல, வெள்ளை கலர் பூ. நம்ம ஊர்லலாம் இது நிறையா பார்க்கலாம். ஸோ அந்த செடி தான் வந்து அந்த மரம் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸுக்கும் இந்த மரத்துக்கும் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் தென் இந்த டெம்பிளுக்கு ஒரு பியூட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர் தான். ஸோ இந்த தேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா நோட்டில் இருக்கும். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ். இந்த டெம்பிளுக்கு இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து எக்ஸிட் வழியாக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா இந்த கோபுரத்து வழியாக தான் நம்ம வந்து வெளியில் போனோம் அப்படின்னா சேம் அதே மாதிரியே நம்மளை வந்து எப்படி அந்த சின்ன ஒரு வெஹிக்கிளில் வந்து இறக்கி விட்டாங்களோ, ஸோ அதே வெஹிக்கிளில் திருப்பி நம்ம வெளியில் போயிடலாம். பாய். வெளியில் வந்தீங்க அப்படின்னாலும் எக்கச்சக்கமான ஆர்கிடெக்சர் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக. அங்கங்கே நிறையா இருக்குது வாய்ஸ் ஃபார் மீ. இந்த இடத்த சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. தென் வாய்ஸ் ஃபார் மீ இந்த டெம்பிளுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இடம் இருக்குது, ஒரு நல்ல இடம் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியல, ஒரு குளம் மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன் வரும்போது. ஸோ என்ன இருக்குன்றத பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாளே பத்தாது நமக்கு. ஹம்பியை சுற்றி வந்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நல்லா வெல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சும்மா ஏனோ தானோன்னு வந்து பார்த்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து புஷ்கராணின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போனா வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கும்ல தெப்பக்குளம். ஸோ அந்த தெப்பக்குளம் தான் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாய்ஸ் ஃபார் மீ இவ்வளோ தூரம் நான் தனியாக நடந்து வந்ததுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், வா, ஜஸ்ட் அமேசிங். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் ஆமையெல்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? ஆமை ஒன்று போகுது பார்த்தீங்களா, உள்ள போயிடுச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்தது நான் இதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நல்லா இருக்குது பாருங்க. அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய கற்கர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பயமாக இருக்குது. ஏதாவது ஒன்று கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பல கோடி வருஷங்களாம் இங்கே இருக்கக்கூடியவனு தான். சரி, ஓகே, நம்மளும் அவ்வளோதான் இந்த வெஹிக்கிளில் ஏறி போக வேண்டியதான். நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். ஸோ நமக்கான வண்டி ரெடியாக இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா ஏறி உட்காந்தெல்லாம் நம்மளை கீழே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் கிடையாது, இதுக்கடுத்து இன்னும் ஹம்பியில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த குயின்ஸ் பாத்துன்னு சொல்லிட்டு ராணியோட குளியலறை இருக்குது. அண்ட் தென் இந்த விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் ஆண்ட அவரோட இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் யானையெல்லாம் நிற்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் தென் லோட்டஸ் மகால்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா பாட்டிலே நிறையா பாட்டிலன்றது ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலலாம் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கூட ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து நிறையா பிளேஸ்லாம் இருக்குது. விஜய் விட்டாரா டெம்பிள்ன்றது இந்த இடம். அண்ட் தென் விருப்பாக்ஷா டெம்பிள் சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடம் இருக்குது. நம்ம அங்கேயும் போவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அதை பற்றின vlog எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர் பற்றின பியூட்டி எப்படி இருக்குன்றது எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஃபார் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அடுத்த vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.